சீரக சம்பா அரிசி. ஹை காய்ஸ், சீரக சம்பா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 எடுத்துருக்கேன் இந்த வாளியில். ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த அரிசி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். தம் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ வந்து மீனுக்கு வந்து மசாலா போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ மீன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் வந்து நான் இப்போவே போட்டுருவேன். எப்போவுமே சரி, பெப்பர் வந்து ஃபைனலாக வந்து போட மாட்டேன். வேணும்னா போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ண பிறகு கூட போடலாம். ஆனால் இதில் அந்த மசாலாவோட வந்து மிங்கிள் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ சால்ட்டு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. வேணும்னா பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். வேணா சால்ட்டே போட கூட பண்ணலாம். சாப்பிட முடியாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மசாலா ஒரு 2 ஸ்பூன். ஃபிஷ்ஷுக்குனே தனியாக மசாலா. ஸோ அது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வினிகர், இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக வினிகர் லைட்டாக எடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாட்டருக்கு பதில் தண்ணி சேர்க்கப்போம் இல்லையா, அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்கறதுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். மீனே சாப்பிட மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு? நல்லா இருக்கா மசாலாவுடைய ஸ்மெல்லு? அந்த மசாலாவோட காட்டு அப்படியே அதுக்குள்ளே இறங்கும். வினிகர் வந்து ஒரு ஸ்டீம், இன்னும் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்டீம் மாரி அந்த காட்டு ஃப்ளவர் அப்படியே இருக்கும் போது. ஆமாம், சும்மா அப்படியே நாக்கில் வந்து வைக்கும்போதே சுருன்னு ஏறும். ஸோ காரம், உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து லெமன் வேணும்னா போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். கரெக்டாக இருக்குது. ஸோ மீன் உள்ளே இறக்க வேண்டியது தான். மசாலா போட்டுடுமா? போட்டுடும். மீனே சாப்பிட்றதில்ல, அப்புறம் மசாலா போடுவோம்னா. ஸோ இந்த மாதிரி மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை வினிகரோ சேர்க்கணும். ஏன்னா மசாலா டைட்டாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் லூஸ் ஆகணும். தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வினிகரை சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கலான்னு பார்த்தேன். சரி வாங்க, தண்ணி வேறு வினிகர் வேறு ரெண்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதில் தண்ணியில் வந்து அந்த வினிகருடைய இது பவர் போயிடும். ஆமாம், அதனால் அது இது சப்புன்னு இருக்கும். ஆனால் வினிகரோட பவர் வந்து அந்த மீனுக்குள்ளே அப்படியே இருக்கும். அது எஸ், அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து மசாலா அப்படி போடுறோம்னா அந்த ஸோ இப்படி தான் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மீன் என்ன மீன் பேர்? ஸோ இந்த மாதிரி தான் மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படியே நம்ம ஆயிலில், அதாவது தவா ரோஸ்ட்டு தான் நான் வந்து பண்ணுவேன். தவா ரோஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து பர்சனலாக மீன் வந்து நான் ஆயில் டீப் ஃப்ரை பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது. எனக்கு தவாவில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து சலாஃப் ஃப்ரை, டீப் ஃப்ரை, எனக்கு வந்து சலாஃப் ஃப்ரை, டீப் ஃப்ரை கிடையாது. நோ, எனக்கு பிடிக்காது. ஸோ மசாலா போட்டாச்சு. சென்னையிலலாம் என்ன சொன்ன, என்ன ஒரு கடை சொல்லாங்கல்ல, மெரினா பீச்லலாம் டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. சுந்தரி அக்கா கடை. சுந்தரி அக்கா கடையா? ஓகே. தம் பிரியாணிக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். தண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 இது போட்டிருக்கேன். வாளியில் 1.5 போட்டேன். ஸோ நீங்கள் 2 வைக்கலாம். தண்ணி வைக்கணும்னா 1.5க்கு 2 வைக்கலாம். இது வந்து 3 வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ரைஸ் வந்து கரெக்டாக இதுவாக இருக்கும். நான் வந்து மெஷர்மெண்ட் இல்லை, அப்படியே கரெக்டாக வந்து தண்ணி வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இதில் சால்ட்டெல்லாம் வந்து சேர்க்க போகிறதில்ல. இதில் நெய் மட்டும் சேர்க்க போகிறோம். கீ மட்டும் தான் நம்மளுக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா பலன்னு வரணும். ஸோ அதனால தான் கீ மட்டும் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு ஸ்பூன். ஸோ ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு, ஏன்னா குக் பண்ணுற மெயின்டே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் கேஸ் கட் போட்டாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 2 விசில் ரைஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தம் பிரியாணி தான். ஸோ தம் பிரியாணியில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். பிரியாணி செய்வதற்கு அடுப்பு ஆன் பண்ணி உருளி வச்சுருக்கேன். ஸோ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பிரியாணியே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து விராலுடைய பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரட் வந்து இதுதான். ஸோ என்னன்றது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம் நன்றாக இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அதனால் ப்ரௌனிஷாக வரத்துக்கு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிறதுக்கு அப்புறம் இது தம் பிரியாணி தான். ஸோ தம் பிரியாணியில் நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி செய்ய போகிறோம். எதுக்காகன்னா இது வந்து ஆட்டு ஃபுல்லாக இது ஆயிடுச்சு, சீஸ் ஆயிடுச்சு, நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆட்டு இருக்கு இல்லையா, ஆட்டோடைய கொழுப்பு. ஸோ ஆட்டோடைய கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா இதை நான் மசாலா போட்டு இது எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா ஸோ இதில் தான் நம்ம வந்து இறால் பிரியாணி செய்ய போகிறோம். அந்த ஆட்டோடைய வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு நம்ம சேர்த்துக்கிறதுனால இது வந்து நம்ம ஓப்பனில் வச்சோம்னா இது நல்லா டைட் ஆகிடும். ஸோ இது வந்து மெல்ட் ஆச்சுன்னா அது வந்து அந்த ஆயில் வந்து நல்லா இது வந்து குக்கரில் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ கொழுப்பு மட்டும் வாங்கிட்டு வரணும். கொழுப்பு மட்டும் தான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பீஸ்லாம் இருக்கக்கூடாது, மட்டன் பீஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ கொழுப்பு பீஸ் மட்டும் அது வாங்கி வந்து இதில் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்பைசஸ் மசாலா வேணும்னா சேர்த்துவோம். நான் வந்து ரம்பா லீஃப் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்கல. ஸோ சேர்த்து நல்லா குக்கரில் ஒரு 5 விசில் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஒரு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம ஆயில் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஆயில் மாதிரி மிதக்க ஆயிலாக இருக்கும். ஸோ இப்போ அது வந்து எடுத்து தனியாக வச்சுட்டோம்னா ஒரு இதில் ஊற்றி நம்ம வந்து இன்னும் ஃப்ரீசரில் வச்சோம்னா இன்னும் நல்லா ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம இந்த மசாலா வச்சு நம்ம செய்யும்போது அல்டிமேட்டாக இருக்கும். அதனால தான் நான் ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். ரைஸில் வந்து கீ போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஆட்டு மட்டனுடைய பிரியாணியும் இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரானோடைய அந்த பிரியாணியோட ஸ்மெல்லு. ஸோ ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விசில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கீ போட்டதுனால பல இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் சிம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆனியன் ஸோ இந்த மாதிரி வந்தாச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஆனியன் ரெடி ஆகணும். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ஆனியன் மட்டும் எடுத்து வச்சுப்போம். லைட்டாக ஒரு 2 இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கேன். நான் போட்டது 2 வெங்காயம் தான். ஸோ இது கொஞ்சம் இது மட்டும் இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு, ஏலக்காய், அதுக்கப்புறம் சினமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பூ போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கசகசா. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும். இது நல்லா குக் ஆகணும். ஸோ இது குக் ஆகும்போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா விரால் பிரியாணி இல்லையா. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்க்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து போட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு. ஏன்னா நம்ம ஆட்டு போட்டு கிரேவி பண்ணோம் இல்லையா இந்த பிரியாணிக்காக, அதில் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது ஒரு டைம் இல்லை, அப்போ வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன்.
வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு நாளைக்கு ஃபுல்லாக அந்த எப்படி செய்த அந்த கொழுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி பண்ணி ஸோ அந்த எப்படி நம்ம பிரியாணி சேர்த்துக்கலாம். அது மட்டன் பார்த்திங்கன்னா ஃபிஷ் பிரியாணி, இறால் பிரியாணி, நண்டு பிரியாணியில் கூட செய்யலாம். ஸோ அந்த கொழுப்பு மட்டும் வேணும் நம்மளுக்கு மெயினாக. மட்டனுடைய கொழுப்பு இருந்தால் போதும். ஸோ அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ நல்லா இது வதங்குதா? இப்போ வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிரியாணியோடைய நம்ம பிரியாணிக்கு மெயினாக வந்து இந்த மசாலா செஞ்சுக்கணும் இல்லையா, இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 1/4 கிலோ வாங்கணுமோ கொழுப்பு, 300 கிராம் நான் வாங்கினேன் கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த பிரியாணிக்கு மட்டும்தான் அந்த ஹைலைட்டு. இப்போ வந்து ஹை ஃப்ளேம் வச்சிடணும். ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம்னா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அது அந்த ஆயில் வரும். ஸோ அந்த ஆயிலுக்காக தான், அந்த ஆயில் வந்து அது மெயினாக அந்த ஆயில் டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஆயில் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ ஆயில் எப்படி இருக்குது. இதில் அந்த 1-2 கொழுப்பு வந்து கரையாத கூட இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு பீஸ் இருந்தால் கூட இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சீஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆயில் மாதிரி வந்துருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம தக்காளியை நல்லா மசிச்சு நம்ம ரம்பா லீஃப் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மசாலா லைட்டாக, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். ஸோ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் தான். ஸோ காஷ்மீரி மிளகாய் போடுறது. ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். ஆல்ரெடி நான் அந்த கொழுப்பில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா. ஏன்னா நம்ம பிரியாணி செய்யறதுனால அந்த கொழுப்பு நல்லா மெல்ட் ஆகணும்னா அதில் வந்து மசாலா போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெறும் கொழுப்பு மட்டும் வந்து ஆயில் மட்டும் நம்ம மெல்ட் பண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த விரால் வந்து பார்த்திங்கன்னா 1 kg பெரிய பெரிய விரால் வந்து இது. ஸோ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மசாலா இந்த விரால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸ் விரால் வந்து இதுதான் ரொம்ப பெருசு. இதோட இன்னும் பெருசு கூட இருந்துச்சு. அதுக்கு அடுத்து இது. ஸோ அது வந்து பெரிய இறால். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸு, செகண்ட் வந்து குவாலிட்டி. அது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டினா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இறா வந்துட்டு. அது வந்து 500 ரூபா 1 கிலோ. இது வந்து 430, 450 ரூபா 1 கிலோ. ஸோ 1 kg அவங்க வந்து க்ளீன் பண்ணலாம் கொடுக்கல. ஸோ நான் வந்து வேலூர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன், ஃபிஷ் மார்க்கெட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விராலோடைய தம் பிரியாணியோடைய மசாலா பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு. எதுக்காகனா நான் வந்து இந்த மீனுடைய இந்த ஆட்டு கொழுப்போடைய மசாலா வந்து எதுக்காக சேர்க்கணும்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பிரியாணி. இது சூப்பராக இருக்கும், எங்களோட ஃபேவரட் பிரியாணி. ஸோ விரால் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ இது நல்லா வந்து குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். கிரேவி நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் தான் வடித்து தான் சேர்க்கணும் இல்லை. ஸோ குக்கரில் வடிக்காமல் கூட நம்ம அப்படியே குக் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெய் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் அதோட டேஸ்ட்டு. நம்ம அப்படியே ரைஸை கூட போட்டு குக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தம் பிரியாணிலனா ஸ்பெஷல்னா நம்ம ஆட்டு குடல் வந்து மெல்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ அந்த குடலில் கொழுப்பு வந்து ஸோ இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் வெங்காயம் பொரிச்சு வச்சோம் இல்லையா. ஸோ இதை கொஞ்சம் ஆக்சுவலாக தம் பிரியாணியில் நிறைய டைப் ஆஃப் இருக்குது. ஹைதராபாத் தம் பிரியாணி அது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது மேலே கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணது. ஸோ அதுக்கு மேலே புதினா போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா பிரியாணியோடைய ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து திண்டுக்கல் தல்பாக்கட்டு பிரியாணி மாதிரி நம்ம ஸ்டைலில் சூப்பராக வந்து செஞ்சுக்கிறோம். ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு டம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே இப்போ குக் பண்ணிட்டோம் இல்லையா. இந்த ஹீட்லேயே நம்ம நல்லா ஒரு மூடி கேப் போட்டு மூட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த நெய்யோட மிங்கிளாய் இந்த பிரியாணிக்கு வந்து மெயினே வந்து ஆட்டு கொழுப்பு தான். ஸோ ஆட்டு கொழுப்பு விரால் பிரியாணி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சீரக சம்பா ஆட்டு கொழுப்பு
விரால் பிரியாணி. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், புது ரெசிபிலாம் இல்லை. இது வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக விரால் பிரியாணியை செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வோம், ரொம்ப பிடிக்கும். குக்கர்லேயே நம்ம வந்து தாளிச்சு விடுவோம் இல்லையா, அது வந்து பிரியாணி வேறு. ஸோ இந்த மாதிரி தம் பிரியாணியில் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போட்டு, தம்னா நம்ம அடுப்பு வந்து ஹீட்டை வந்து நல்லா குறைச்சிட்டேன், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் போட்டு மூடிடலாம். இந்த வாழை இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், இந்த வாழை இலையை நல்லா போட்டு இப்படி மூடிடலாம். ஸோ இந்த பக்கம் இன்னொரு இலை போட்டு மூடிடுவோம். நல்லா வந்துட்டு மூடிட்டு தம் போட்டோம்னா, தம்முன்னா நம்ம இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்குது ஹீட்டு. நான் வந்து இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கிளாஸ் மூடி தான் கொடுத்துருக்காங்க, கண்ணாடியோடைய மிரலோடைய இதுதான். நான் வந்து அது போடலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து இதுதான் போட்டு முடிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து அடுப்பு ஹை ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த அடுப்பில் அந்த கேஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கட்டில் ஹீட் இருக்கும், அந்த ஹீட்டோட ஸோ இந்த ஹீட் வந்து இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த மிரலோடைய போட்டோம்னா தண்ணிலாம் வந்து அதிகமாக எதுக்காக நான் இதோடைய மூடி இருக்குது இல்லையா, நம்ம கண்ணாடியோடைய கேப்பு, அது நம்ம ஏன் போடலாம், உடனே வந்து ஹீட் ஆகி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ வாழை இலமெல்லாம் தண்ணி வரும், இது வந்து சட்டுன்னு தண்ணி வராது. ஸோ அதனால் இது தம் ஆகட்டும், அதுக்குள்ளே மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். ஸோ ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு மீன் எடுத்து நம்ம அப்படியே வந்து ஹை ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேம் பண்ணிட்டு நான் இங்கே ஹை ஃப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஸோ அதை அப்படியே விட்டாச்சு. நல்ல வேலை கீழே போய் வேலை கொதிக்குது மீன். கொதிக்குதான், பிடிச்சிருங்க வந்து பாவம், அது வேறு பிடிச்சிருந்தது. டைம் இப்போ வந்து 4 o'clock ஆகுது, ஈவினிங் 4 o'clock. எங்கள் வீட்டில் சண்டே ரெசிபி போயிருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. வர குக் பண்ணுறதுக்கே கடுப்பாகுது இந்த வெயில் பார்த்தா. அப்படி இல்லை, குக் பண்ணுற மெயின் செட் இல்லை, மெயின் செட் இருந்துச்சுன்னா செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து மெயின் செட் இல்லாமல் இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தம்மு ஓப்பன் பண்ணலாம். ஸோ வாழை இலை வந்து இப்படி தான் வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்டீம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வாழை இலை வந்து நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போது ரைஸை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்ல பிரியாணியோடைய ஸ்மெல்லு, சீரக சம்பா ஆட்டு கொழுப்பு விரால் பிரியாணி, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், ரைஸ் வந்து ரொம்ப பலன்னு இருக்கும். ஸோ இப்போது கொஞ்சமாக ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் கொஞ்சமாக நான் பிரியாணி டேஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ விரால் வச்சுக்குவோம். விரால் வச்சு நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபிஷ் மீன் வந்து பொரிச்சிட்டேன். ஸோ பொரிக்கிற வரைக்கும் தான் வந்து அப்புறம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா ஆட்டு கொழுப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரால் பிரியாணி. ஸோ வந்து டேஸ்ட் தம் பிரியாணி ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக மீன் வறுவல். ஸோ இது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.